ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நாம தொடர்ந்து லாஸ்ட் 10 வீடியோவாவே 10 டேஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 10 நாள் சீரீஸ்ல 10 டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல 15 சென்டென்ஸா நீங்க கத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 150 ஹிந்தி சென்டென்சஸ் கத்துக்கலாம். அது ஒன்னொரு சென்டென்ஸ்லயுமே வந்துட்டு 2 அல்லது 3 புது வார்த்தைகள் இருக்கிற மாதிரியான சென்டென்சஸ் புது புது வார்த்தைகளா கொண்டு வரணும் அப்படின்றத யோசிச்சு உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அதோடைய டே 10 வீடியோல இருக்கும். இந்த வீடியோ தான் நீங்க டைரக்ட்டா பார்க்குறீங்க. டே 1 டூ 9 நீங்க பார்க்கல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கட்டாயமா அந்த வீடியோஸையும் பாருங்க. மொத்தம் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு 150 சென்டென்ஸ் கையில இருக்கும். பல வித்தியாசமான பிராக்டிகலான ஹிந்தி வார்த்தைகளோட. ஸோ இன்னைக்கான 15 சென்டென்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த சேலையில பிரிண்ட் மாதிரியா இருக்குது. இதுக்கு ஹிந்திக்கு பாருங்க. ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா, "वो साड़ी में प्रिंट वगैरह है." இந்த வகேரா அப்படிங்கிற வார்த்தைய உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஸோ வகேரா அப்படின்னா, அது போல, அது மாதிரியான அப்படிங்கிற வார்த்தைக்கு வகேரான்னு சொல்லிடலாம். பிரிண்ட் வகேரா ஹே அப்படின்னா, பிரிண்ட் போன்றவை இருக்கு, பிரிண்ட் மாதிரியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. "वो साड़ी में प्रिंट वगैरह है." அந்த சாரீல பிரிண்ட் மாதிரியானது இருக்கு. மின்னுகிறது. சம்சமாத்தி ஹே. சம்சமாத்தி ஹே அப்படின்னா மின்னுகிறது. மின்னுகிறது. சம்சமாத்தி ஹே. நெக்ஸ்ட் ஒன், கதவு கொடுக்கப்பட்டுள்ளது. கதவுன்றது குடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. குடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இத எப்படி சொல்றதுன்னா, தர்வாசா தியா கயா ஹே. தர்வாசா தியா கயா ஹே. தர்வாசானா கதவு, தியா கயா ஹேனா குடுக்கப்பட்டுள்ளது. தேவுடைய பாஸ்ட் டென்ஸ் தியா. தே அப்படிங்கிறது குடுப்பது. தியானா குடுக்கறதோடைய பாஸ்ட் டென்ஸ். கிவ் அப்படிங்கறத கேவ்ன்னு நம்ம எப்படி மாத்தோமோ, அதே மாதிரி தேவுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியா. அதே மாதிரி கயா அப்படின்னா குடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நீங்க காமிக்கிறதுக்காக தியா கயான்றத சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தியா கயா ஹேனா குடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, குடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா, இன்னமுமே அது இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த ஹே. தர்வாசா தியா கயா ஹே. நெக்ஸ்ட் ஒன், குப்பைய தூக்கி எறிஞ்சிடு. கூடா ஃபேங்க் தோ. கூடா ஃபேங்க் தோ. கூடானா குப்பை, ஃபேங்க் தோ அப்படின்னா தூக்கி எறிஞ்சிடு. கூடா ஃபேங்க் தோ. கூடானா குப்பை, ஃபேங்க் தோ தூக்கி எறி. தலை சுத்துது. சக்கர் ஆ ரஹா ஹே. ஸோ தலை சுத்துதுன்னா நம்ம அப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க. தலைக்கான வார்த்தை சிர்ரு, சுத்துறதுக்கு கூம், அப்படிலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. சக்கர் ஆ ரஹா ஹேன்னு சொல்லணும். சக்கர் ஆ ரஹா ஹேன்னா தலை சுத்துது, கிடினஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். சக்கர் ஆ ரஹா ஹே. நெக்ஸ்ட் ஒன், மூலையில வை. அந்த கார்னர்ல வை. இத வந்து என்ன சொல்றது? நேரா ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவுத்துக்கிட்ட வைக்காத, அந்த கார்னர்ல தள்ளி வைன்னு சொல்லுவோம்ல. மூலையில வைன்னு. அப்போ இந்த மூலையிலன்ற வார்த்தை தெரியலன்னா அது சொல்ல முடியாது. கோனே மே ரக்கோ. கோனே அப்படின்னா நமக்கு மூலைன்றது அர்த்தம். கோன் ஹே கிடையாது இது. கோனே. கோனே. இத நெறைய பேர் யாருன்னு கேட்கறதுக்காக இந்த வார்த்தைய தான் யூஸ் பண்றாங்க போல இருக்குன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. பட் அது கோன் ஹே. அது ஃபாஸ்ட்டா சொல்லும்போது கோனே கோனே அப்படின்னு கேக்குது. பட் இது வார்த்தையே என்னன்னா கோனே தான். கோனே தான். இது 2ஆ பிரிக்க முடியாது. ஒரே வார்த்தை. கோனே. கோனே மே ரக்கோ அப்படின்னா மூலையில வை. நெக்ஸ்ட் ஒன், எலும்பு தெரிகிறது. மேபி டாக்டர்ஸ்க்கு, என்னைக்காவது பேஷண்ட்ஸ் பார்க்குற நர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்குலாம் இந்த சென்டென்ஸ் தேவைப்படலாம். எலும்பு தெரியுது அப்படின்னா, ஹட்டி திக் ரஹி ஹே. ஹட்டி திக் ரஹி ஹே. ஹட்டி அப்படின்னா எலும்பு. திக் ரஹி ஹே அப்படின்னா தெரிகிறது. ஹட்டி திக் ரஹி ஹே. இது நாட் ஒன்லி அப்படியே ஆப்வியஸா தெரியுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. இப்ப சதைய தாண்டி ஆப்வியஸா எலும்பே தெரியுது, அ கண்ல பார்த்தா தெரியுது, அந்த மாதிரி குறிக்கிறதுக்கும் கிடையாது. அதுக்கு மட்டும் கிடையாது. இன்னும் சில ஒல்லியா இருக்கிறவங்கள எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? "என்ன உனக்கு கையில எலும்பு தெரியுது?" அப்படின்னு கேட்போம். "முகத்துல எலும்பே தெரியுதுப்பா, சதையே இல்ல" அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எலும்பு தெரியுதுன்னு சொல்றதுக்கு இதே சென்டென்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். "ஹட்டி திக் ரஹி ஹை." ஹட்டி திக் ரஹி ஹை. நெக்ஸ்ட் ஒன், வேலை முடிஞ்சிடுச்சு. காம் கதம் ஹோ சுகா ஹை.
நெறைய விதங்கள்ல சொல்லலாங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னா, "காம் ஹோ கயா" அப்படின்னு சொல்லிக்கலாம். அது நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே தான். அது தப்பே கிடையாது. ஆனா, வேற விதத்துல நம்மகிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, "காம் கதம் ஹோ சுகா ஹைன்னு" யாராவது சொன்னாங்கன்னா, "இது என்ன சுக்கா?" அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுல்ல. அது சுக்காவும் கிடையாது, சுகா. சுகா. ஒரு செயல் செஞ்சு முடிச்சாச்சு. நடந்தே நடந்துருச்சுங்க. அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சுக்காவையே யூஸ் பண்ணுவாங்க. ஹோ சுகா ஹைன்னா ஆகி முடிஞ்சிருச்சு. என்ன ஆகி முடிஞ்சிருச்சு? கதம் ஹோ சுகா ஹை. ஃபினிஷ் ஆகி, கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. என்னது? காம். காம்னா என்ன? வேலை. காம் கதம் ஹோ சுகா ஹை. வேலை முடிஞ்சே ஆயிடுச்சு. முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத சொல்லியாச்சு. சுகா யூஸ் பண்ணி யாராவது பேசுனாங்கன்னா, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாங்க. அதே நேரத்துல அந்த செயல் முற்றிலும் முடிஞ்சிருச்சு. அதுல கொஞ்சம் கூட பாக்கி கிடையாது. கொஞ்சம் கூட அது நீங்க ஆ இனிமே நடக்குன்ற மாதிரியோ, இல்ல நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியோ கிடையவே கிடையாது. நடந்தே முடிஞ்சே முடிஞ்சிருச்சுன்றத காமிக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். "நீ எங்க அலைஞ்சிட்டு இருக்கிற? நீ எங்க சுத்திட்டு இருக்க? அலைஞ்சிட்டு இருக்க? இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கன்னு" சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு "தும் கஹா பட்டக் ரஹே ஹோ?" தும் கஹா பட்டக் ரஹே ஹோ? தும் அப்படின்னா நீ, கஹான்னா எங்க, பட்டக் ரஹே ஹோன்னா சுத்திட்டு இருக்கிற, இல்ல அலைஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு பட்டக் ரஹே ஹோ. பட்டக். தும் கஹா பட்டக் ரஹே ஹோ? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னுடைய பார்வை உன் மேல தான் இருக்கு. என்னுடைய கவனம் சொல்லலாம். இல்ல என்னோட பார்வைன்னு சொல்லலாம். மேரி நஸர் தேரே பே ஹை. மேரி நஸர் தேரே பே ஹை. குழந்தைங்க கிட்டலாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ. என்னோட கவனம், என்னோட பார்வை ஃபுல்லா உன் மேல தான் இருக்கு. சோ நீ கவனமா விளையாடு அப்படின்றத நீங்க சொல்லி கூட அனுப்பலாம். மேரி நஸர் தேரே பே ஹை. தெரே பே ஹேன்னு சொல்லும்போது, துமாரே பே ஹேன்னு சொல்றத விட, இந்த தேரே பே ஹேன்னு சொல்றது, அதாவது துமாரேங்கிற வார்த்தைய விட, தேரேங்கிற வார்த்தையில மரியாதை குறைவா இருக்கு. சோ சோ சின்ன பசங்க கிட்ட பேசும்போது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இது சரியா இருக்கும். அத தாண்டி வேற நபர்கள்ட்ட பேசும்போது, இந்த தேரேங்கிற வார்த்தைய அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துமாரே சொல்லுங்க. மேரி நஸர் துமாரே பே ஹை அப்படின்னு வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஷாப்பிங் செஞ்சுட்டேன். ஷாப்பிங் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஷாப்பிங் கர் லீன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் கர் லியா அப்படின்னும் சொல்லலாம். கர் லீன்னும் சொல்லலாம். இங்க நான் எழுதியிருக்கிறது ப்ராப்பரான ஒரு ஹிந்தியில இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஷாப்பிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஷாப்பிங் கர் லீ சொல்லணும். இதே நீங்க லியா சொல்லக்கூடாதா? லியா தான் எனக்கு ஈஸியா இருக்கு. இந்த லீ வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சொல்லிக்கலாம். தப்பு கிடையாது. ஷாப்பிங் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்திய பொறுத்தவரையிலும் ஒரு ஃபீமேல் வேர்ட். ஒரு பெண்பால் வார்த்தை. அதனால தான் கர்லி அப்படின்னு சொல்றாங்க. சவுண்ட்ல முடியுதுனாலே அது பெண்ண குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆல முடியக்கூடிய வார்த்தைகள் ஆண குறிக்கிற வார்த்தைகள். ஷாப்பிங் கர்லி அப்படின்னா ஷாப்பிங் செய்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஈவன் இது ஒரு பையன் சொன்னாலும் ஷாப்பிங் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னா ஷாப்பிங் கர்லி தான் சொல்லணும். காரணம் ஷாப்பிங்கிறது பெண். இது யார் பண்றாங்க, ஷாப்பிங்க யார் பண்றாங்கங்கிறது இங்க அவசியமே கிடையாது. ஷாப்பிங் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னா ஷாப்பிங் கர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல லியா சொன்னாலும் ஓகேயான விஷயம் தான். நெக்ஸ்ட் ஒன். பேச்ச முடிச்சுடு. பேச்ச முடி. பாத் கதம் கரோ. பாத் கதம் கரோ. பாத்னா பேச்சு, கதம் கரோனா முடிக்க செய். பாத் கதம் கரோ. அடுத்த சென்டென்ஸ். குடும்பத்துக்கு முன்னாடி அடி வாங்கணுமா உனக்கு? ஃபேமிலிக்கு முன்னாடி அடி வாங்கணுமா? அப்படின்னு கேக்குறாங்கன்னா, பரிவார் கே சாம்னே பிட்னா சாஹते हो? परिवार के सामने पिटना चाहते हो? परिवारனா குடும்பம். பரிவார் கே சாம்னேனா குடும்பத்துக்கு முன்னாடி, குடும்பத்துக்கு எதிர. பிட்டுனே பிட்டுனா அப்படின்னாக்க அடி வாங்குதல் அப்படிங்கிற செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை அடி வாங்குதல். அடித்தல் கிடையாது, அடி வாங்குதல். சோ பிட்னா சாத்தே ஹோ. அடி வாங்க விரும்புறியா? குடும்பத்துக்கு முன்னாடி அடி வாங்க விரும்புறியா நீ அப்படின்னு கேக்குறதா அர்த்தம். பரிவாருக்கே சாம்னே பிட்னா சாத்தே ஹோ. அடுத்தது. உனக்கு அறிவு வேலை செய்தா இல்லையா? दिमाग चल रहा है या नहीं? दिमाग चल रहा है या नहीं? எந்த ஒரு பொருளையுங்க நம்ம சல் ரஹாஹேன்னு சொன்னோம்னா இட் இஸ் ஒர்க்கிங். அது வேலை செய்கிறதுன்றது அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி சல் ரஹாஹே அப்படின்னு சொன்னோம்னா டிவி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல டிவி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே நெட்வொர்க் சல் ரஹாஹே அப்படின்னா நெட்வொர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கு, நெட் கிடைக்குது, நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி திமாக் சல் ரஹாஹேன்னு சொன்னா மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதையே இப்ப கேக்குறாங்க. திமாக் சல் ரஹா ஹே யா நஹி? மூளை வேலை செய்தா இல்லையா?
அறிவு ஓடுதா இல்லையா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. திமாக் சல் ரஹா ஹை யா நஹி? இது திட்டுறபோது கொஞ்சம் டீசென்ட்டா திட்டுற மாதிரியான சென்டென்ஸாவும் இருக்கும். அதே நேரத்துல பார்த்தும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்துல யூஸ் பண்ணிறாம பார்த்துக்கணும். இதே மாரி தான் அடுத்த சென்டென்ஸும் கொண்டு வந்திருக்கேன். திட்டுறதுக்கும் எங்களுக்கு தேவை அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வருது. அதனால கொஞ்சம் டீசென்ட்டா எந்த ஒரு அ தப்பான வார்த்தைகளும் இல்லாம, அறிவில்லையா? இல்ல அறிவு இருக்கா இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அறிவில்லையான்னு கேட்கணும்னா, "அக்கல் நஹி ஹை கியா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப காமனாவே யூஸ் பண்ண நம்ம கேட்க முடியும். திமாகுங்கிற வார்த்தையும் அறிவு தான். அகல்ங்கிற வார்த்தையும் அறிவு தான். அகல் அப்படின்னாக்கா சென்ஸ். அம் பேசிக் சென்ஸ் இல்லையா? அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி குடுத்துரும் இதோடைய அர்த்தம். "அகல் நஹி ஹை கியா?" பேசிக் சென்ஸ் இல்ல? அப்படின்னு கேட்கிற மாதிரி இது மாறிருச்சு. நம்ம பார்க்க வேண்டிய 15 வாக்கியங்கள் முடிஞ்சது. இப்போ நம்ம ரிவிஷன் எடுத்துக்கலாம். இந்த சாலில பிரிண்ட் மாதிரியானது இருக்கு. "वो साड़ी में" அந்த சாரி இல்ல, சாரி. "அந்த சாரியில" அப்படிங்கும்போது "वो साड़ी में प्रिंट वगैरह है." "वो साड़ी में प्रिंट वगैरह है." மின்னுது. चमचमाती है. चमचमाती है. கதவு குடுக்கப்பட்டிருக்கு. दरवाजा दिया गया है. குப்பைய தூக்கி போடு. कूड़ा फेंक दो. कूड़ा फेंक दो. தல சுத்துது. चक्कर आ रहा है. चक्कर आ रहा है. மூலையில வை. ஓரத்துல வை. कोने में रखो. कोने में रखो. எலும்பு தெரியுது. हड्डी दिख रही है. हड्डी हड्डी दिख रही है. வேலை முடிஞ்சிருச்சு. काम खत्म हो चुका है. काम खत्म हो गया. काम खत्म हो चुका है. எது வேணாலும் சொல்லலாம். நீ எங்க சுத்திட்டு இருக்கிற? எங்க அலைஞ்சிட்டு இருக்க? तुम कहाँ भटक रहे हो? तुम कहाँ भटक रहे हो? என் பார்வை உன் மேல தான் இருக்கு. मेरी नजर तेरे पे है. मेरी नजर तेरे पे है. ஷாப்பிங் செய்து விட்டேன். ஷாப்பிங் கர்லி. ஷாப்பிங் கர்லி. பேச்ச முடி. பாத் கத்தம் கரோ. பாத் கத்தம் கரோ. எல்லாருக்கும் முன்னாடி, ஃபேமிலிக்கு முன்னாடி அடி வாங்கணுமா? परिवार के सामने पिटना चाहते हो? परिवार के सामने पिटना चाहते हो? உனக்கு அறிவு வேலை செய்தா இல்லையா? दिमाग चल रहा है या नहीं? दिमाग चल रहा है या नहीं? அறிவில்லையா? அகல் नहीं है क्या? ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்ம 10 டேஸ் சீரிஸோட 10த் டே வீடியோவையும் முடிச்சுட்டோம். இந்த 15, 15 வேர்ட்ஸா நீங்க படிக்கிறத தனியா படிக்கிறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது கூட சேர்த்துட்டு ஒரு 2 பேர், 3 பேரா படிச்சீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஸ்டின்ஸ் கேட்டு இத இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போக முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய ஹிந்தி ரிலேட்டடான தமிழ் மூலமா ஹிந்திய எவ்ளோ ஈஸியா கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு. இனிமேலும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம டக்குன்னு ஹிந்திய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவும், யூடியூப்ல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.